வணக்கம். இந்த காணொலியில் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முதலியல் பார்க்க போகிறோம். இது ரிவிஷன் வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ரிவிஷனுக்கு மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். முதல்ல தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பின் கீழே பாரதியாருடைய பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. பாரதியார் தமிழை எப்படியெல்லாம் போற்றாருன்னா, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திட வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களை நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்ட்டு பாரதியார் பாடல் வரிகளை ஏற்றிருக்காரு. நிரந்தரம் அண்ணா காலம் முழுமையும், வைப்பு அண்ணா நிலப்பகுதி, சூழ்களி அண்ணா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி அண்ணா வளமிக்க மொழி, இசை அண்ணா புகழ், தொல்லை அண்ணா பழமை துன்பம். ஸோ தொல்லை அண்ணா பழமை என்ற பொருளும் வரும், துன்பம் என்ற பொருளும் வரும். பாரதியாருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். அவருக்கு பாரதியார் என்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னா எட்டயபுர மன்னர். இவர் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா. பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை தராசு. இவர் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் யாருன்னா பாரதியார். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். ஸோ சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அப்படின்னா பாரதியார் தான். புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னாலும் பாரதியார் தான். இப்படி பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் புகழ்ந்திருக்காரு. நம்மளுக்கு பாடல் கொடுத்திருக்கக்கூடிய பாடல் பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்புல இருக்கக்கூடிய தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, து. அரங்கன் அவர்கள் இயற்றியது செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவரே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர், உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமாம், பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ ஈசன் நடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்ட்டு தமிழ் மொழியை யார் போற்றி எழுதியிருக்காரு பாடல் வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா து. அரங்கன். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைப்பு. என்றென்றும் என்று குட்டல் என்றும், வானம் அளந்தது வானம் குட்டல் அளந்தது, அறிந்தது குட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும், வானம் குட்டல் அறிந்த வானம் அறிந்த. அடுத்து தமிழ் மொழி மரபு. வாழ்க்கைக்குரிய ஒழுக்குமுறை அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம்தான். அதே போல மொழிக்கும் ஒழுக்கம் இருக்கு. மொழிக்கான ஒழுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபு. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம், உலகம் மாதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திரிவு அல் சொல்லோடு தாளல் வேண்டும் என்ற வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லில்லான அப்படின்ற வரியும் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. மரபு நிலை திரியின் பிரிதி பிரிதாகும் என்ற வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம். விசும்பு அண்ணா வானம், மயக்கம் அண்ணா கலவை, இருதினை அண்ணா உயர்தினை அக்ரிணை, வளாமை அண்ணா தவறாமை, ஐம்பால் அண்ணா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். மரபு என்றது வழக்கம், திரிதல் என்றது மாறுபடுதல், செய்யுள் அண்ணா பாட்டு, தாழல் அண்ணா தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல், தாழல் அண்ணா தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல். அளபடை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வளாமை தலால் என்றதுல அந்த சிறப்பு லாக்கு அடுத்து ஆ என்ற உயிரெழுத்து இடம்பெற்றிருக்கு. அதே போல தாளல்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு லாக்கு அடுத்து ஆ என்ற உயிரெழுத்து இடம்பெற்றிருக்கு. இப்போ அந்த லாவுடைய மாத்திரை, லான்னா நெடில் எழுத்து, அதனுடைய பக்கத்துல உயிரெழுத்து ஆ இடம்பெற்றதால அது 3 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கும். இப்படி நீண்டு ஒலிக்கிறது எங்க நடைபெறும்னா அளபடையில மட்டும்தான் நடைபெறும்.
உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை வந்து உயிரெழுத்து நீண்டு ஒலிக்கிறதால இது வந்து உயிரளபடை அப்படின்னு சொல்றாங்க. இது மேல் வகுப்புகள்ல இன்னும் விரிவா வந்து தெரிஞ்சுப்பிக்கன்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபடை அப்படின்னு குறிப்பிடுறோம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா தொல்காப்பியர். தமிழ்ல நம்மளுக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரங்களை கொண்டது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எத்தனை இயல்கள் இருக்குன்னா 9 இயல்கள் இருக்கு. ஆக மொத்தத்துல தொல்காப்பியத்துல எத்தனை இயல்கள் இருக்குன்னா 27 இயல்கள் இருக்கு. ஸோ ஒரு அதிகாரத்திற்கு 9 இயல்கள் அன்னிட்டு 27 அதிகாரங்கள் வந்து இருக்கு. நம்மளுக்கு பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது வந்து பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள பாடல்களை வந்து கொடுத்திருக்காங்க. இளமை பெயர்கள் புலிய வந்து இளம் இதுவை வந்து எப்படி சொல்லுவோம்னா பரல், சிங்கம், குருளை, யானை கன்று, பசுக்கன்று. யானைக்கும் கன்று தான், பசுக்கும் கன்று தான். ஆடு வந்து குட்டி, ஆடு குட்டி, ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்குல. ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளிமரபு புலி வந்து உருமும், சிங்கம் வந்து முழங்கும், யானை வந்து பிளிரும், பசு வந்து கதரும். பசு வந்து என்ன பண்ணுமா, கதருமா. ஆடு வந்து கத்தும். காகம் என்ன பண்ணும், கரையும். காகம் கரையும். பறவைகள் விசும்பன்னா வானம், பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் வந்து தமிழர்களுடைய மரபு. இருதிரை அண்ணா 2 குட்டல் திணை, ஐம்பால் அண்ணா 5 குட்டல் பால். தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. மனுஷன் வந்து முதல்ல என்ன பண்ணாருன்னா அவருடைய கருத்துக்களை, மனிதர்களுடைய கருத்துக்களை, அவங்க எண்ணங்களை எல்லாம் வந்து குறியீடுகளாக தான் வந்து பொறிச்சு வச்சாங்க. அந்த குறியீடுகள் ஸோ இந்த இமேஜ்ல காட்டியிருக்காங்க இல்லையா, அதுதான் அவங்க நினைச்சதை அது போல வந்து அந்த குறியீடுகளா வந்து அந்த கல்லுல வந்து வரைஞ்சிருக்காங்க. இதுதான் வந்து எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல தொடக்க காலத்துல வந்து எழுத்து வந்து எப்படி இருந்ததுன்னா ஒளி வடிவமாகவோ அல்லது வரி வடிவமாகவோ இல்லாம ஒரு ஓவிய வடிவமாக தான் வந்து தொடக்க காலத்துல எழுத்துன்றது இருந்தது. அதனால வந்து ஓவிய எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜ்ல காட்டியிருக்கிறது எப்படி சொல்லுவாங்க, ஓவிய எழுத்து. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. அதனால இது ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒலிக்கு, ஒரு சவுண்டுக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்றாங்க. கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வடமொழியான ஷா என்ற எழுத்து இடம்பெற்றிருக்கு. மெய் எழுத்தை குறிக்க வந்து புள்ளிகள் வந்து பயன்படுத்தல. எகிர ஒகர குறில் நெடில் வந்து வேறுபாடு இல்லாம கல்வெட்டுகள்ல வந்து காணப்படுதுன்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, இந்த நிலையான முறை வந்து எதனால தோன்றுச்சுன்னா அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான் வந்து தமிழ் எழுத்துக்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலையான வடிவத்தை வந்து பெற்றிருக்கு. தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவங்கள் வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா கோயில்கள்ல இருக்கக்கூடிய கருங்கல் சுவர்கள்லையும் செப்பேடுகள்லையும் வந்து தமிழ் எழுத்தினுடைய பழைய வரி வடிவத்தை வந்து காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கல்வெட்டுகள் வந்து எந்த நூற்றாண்டு முதல் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் வந்து நம்மளுக்கு கல்வெட்டுகள் வந்து கிடைக்குது. செப்பேடுகள் வந்து எந்த நூற்றாண்டுல இருந்து கிடைச்சிருக்குன்னா செப்பேடு வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு, கல்வெட்டு வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடுகள் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு. சோ கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா இருவகையான வரி வடிவங்களை வந்து நம்ம காணலாம். அந்த இருவகையான வரி வடிவங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. வட்டெழுத்து எப்படி இருக்குன்னா வளைந்த கோடுகளால அமைந்தது. இது மிக பழமையான தமிழ் எழுத்து. வட்டெழுத்து வந்து மிக பழமையான தமிழ் எழுத்து. அது எப்படி அமைஞ்சிருக்குன்னா வளைந்த கோடுகள். சோ வட்டு வளைந்த அந்த வரிசை, அந்த வகர வரிசையிலே வர்றதால அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எழுத்து என்பது இந்த காலத்துல எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம். ஸோ இப்போ எழுதுறோம் இல்லையா, இதனுடைய பழைய வரி வடிவம் தான் வந்து தமிழ் எழுத்து அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து பாருங்க சேர மண்டல பாண்டிய மண்டலம், அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை வட்டெழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ சேர மண்டலம் பாண்டிய மண்டலத்துல 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்கள்ல வந்து என்ன எழுத்து முறை இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க, வட்டெழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகள்ல வந்து பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன.
ஸோ பழைய தமிழ் எழுத்துக்கள் வந்து எந்த நூற்றாண்டுக்கு பிறகு காணப்படுகின்றன கல்வெட்டுகள்னா 11ஆம் நூற்றாண்டு. அதே வந்து 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்கள்ல தான் வந்து வட்டெழுத்துக்கள் வந்து காணப்படுது. கடைசங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொது என்ற வரி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழ் மொழியை எழுத இரு வகையான எழுத்துக்கள் வந்து வழக்கில் இருந்தன அப்படின்ட்டு இது பார்த்தோம் இல்லையா. அதுக்கான சான்று எங்க இருக்குன்னா அரச்சலூர் கல்வெட்டு வந்து அதற்கான சான்றாகும்னு சொல்றாங்க. இந்த அரச்சலூர் கல்வெட்டுல வந்து தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. ஸோ தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டதற்கான சான்று எதுன்னா அரச்சலூர் கல்வெட்டு. பாறைகள்ல வந்து நேர்கோடுகளை தான் வந்து பயன்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா வளைகோடுகளை பயன்படுத்தினா அது பாறையில வந்து நம்ம எதுவும் எழுத முடியாது இல்லையா. அதனால பாறைகள்ல வந்து நேர்கோடுகள் பயன்படுத்தினாங்க. ஓலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வளைகோடுகள் வந்து பயன்படுத்தினாங்க. ஓலைகள்ல வந்து நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம்ன்றதால வளைகோடுகளை வந்து பயன்படுத்தினாங்க. தொல்காப்பியர் காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு வந்து பெருசா வந்து இருக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்க குறிப்பிட்ட மாதிரி எதுன்றதுக்கு மேல வந்து ஒரு புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அது வந்து குறில் எழுத்தை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அதே புள்ளி வைக்காம எதுன்னு எழுதியிருந்தா அது ஏது அப்படின்ட்டு வந்து வாசிக்கணும். அதே போல துணைக்காலும் வந்து கிடையாது. கா பக்கத்துல புள்ளி வச்சா அது வந்து துணைக்கால் இருக்கு அப்படின்னுட்டும், கைக்கு முன்னாடி 2 டாட் வச்சா அது வந்து கை அப்படின்ற ஐ வரிசை எழுத்தாகவும் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதே போல கவுக்கும் அப்படிதான் வந்து இங்க கொடுத்திருக்கிற மாதிரி இருந்தது. மகர எழுத்தும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கு நடுவுல ஒரு புள்ளி வச்சா அது வந்து மகர எழுத்தா வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. சேம் டைம் வந்து குற்றியல் லிகர எழுத்துக்களை குறிக்கவும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு மேல வந்து புள்ளி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்து தீர்த்து வைத்தவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். ஸோ தமிழ் எழுத்துக்கள்ல மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னா மிக பெரும். ஸோ பெரியாரும் வந்து தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு. பட் தமிழ் எழுத்துக்கள்ல மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். ஸோ வீரமாமுனிவர் வந்து பாருங்க அந்த ஏக்கு மேல புள்ளி வைப்போம். ஸோ அப்படி புள்ளி வைக்கிறது வேண்டான்னுட்டு கீழே ஒரு கோடிட்டு ஏ ஆகவும், ஓக்கு உள்ள ஒரு சுழியிட்டு அது ஓ ஆகவும், கேக்கு வந்து இரட்டை கொம்பு கொண்டு வந்து கே ஆகவும், கோக்கும் வந்து ஒரு இரட்டை கொம்பு கொண்டு வந்து கோ ஆகவும் வந்து எழுத்து சீர்திருத்தம் வந்து பண்ணியிருப்பாரு. பெரியாரும் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் பழைய உங்கள் வீட்டில் இந்த சொத்து பத்திரம் ஏதாவது இருந்தான்னா நீங்கள் இந்த பத்திரப்பதிவு அந்த காலத்தில் முடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ பத்திரம்னு இல்லை, ஏதாவது உங்ககிட்ட பில்லு இல்லை ஏதாவது இருக்குன்னா மேக்சிமம் எல்லார் வீட்லேயும் அந்த பத்திரப்பதிவு ஏதாவது ஒன்று இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சுழினா 2 சுழினா அந்த நையி இது போல எழுத்து முறையை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ முன்னாடி அப்படி இருந்தது. அதில் வந்து திருத்தம் செய்தவர் யாரு அப்படின்னா பெரியார் வந்து பண்ணியிருப்பாரு. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எதுன்னா வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்து வந்து சொற்பூங்கா. ஒரு மொழியினுடைய வளர்ச்சியின் அடையாளம் எது சொல்லுவாங்கன்னா அடிச்சொல்லுல இருந்து பல சொற்கள் வந்து கிளைத்து பெருகிறது தான் வந்து மொழி வளர்ச்சியின் அடையாளம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் வந்து இருந்துட்டு வருது அப்படின்னுட்டும் குறிப்பிடுறாங்க. தமிழ்ல சொல் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல். ஸோ அந்த சொல்லன்றதுல இருந்து தான் வந்து சொன்றி சோறு என்பவை வந்து வந்தவை அப்படின்னுட்டும் குறிப்பிடுறாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். எல்லா சொல்லுக்கும் பொருள் குறித்தனவே அன்னிட்டு யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. மொழி என்பதற்கு சொல், இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம்? சொல் என்பதற்கு நெல் என பொருள்னு பார்த்தோம். மொழி என்பதற்கு சொல் என்ற ஒரு பொருளும் உண்டுன்றத கொடுத்திருக்காங்க.
மொழி வந்து பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். அந்த 3 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி எண்ணிட்டு மொழி வந்து 3 வகைப்படும். ஓரெழுத்து மொழி அப்படின்னா நெட்டெழுத்துக்கள் 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு யார் சொல்றாருன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர்னா ஓரெழுத்து ஒரு மொழி என்ன, நெட்டெழுத்துக்கள் 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்துக்கள் 5 வந்து மொழி நிறைவு இலவே அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காங்க. உயிர்மை நெட்டெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 126 வந்து இருக்கு. உயிர்மை நெட்டெழுத்துக்கள் எத்தனை இருக்கு, 126. ஆனா நன்னூலார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தொல்காப்பியர் என்ன சொன்னாரு, நெடில் எழுத்து 7 தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னாரு. பட் நன்னூலார் வந்து 40 நெடில் எழுத்துக்களும் 2 குறில் எழுத்துக்களும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வரிசையும் கொடுத்திருக்காங்க. உயிர் வரிசையில 6 எழுத்துக்களும், அந்த உயிர் வரிசை 6 எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆ இ உ ஏ ஐ ஓ. மா வரிசையில 6 எழுத்துக்களும், மாமி மூ மே மை மோ. அதுவும் தப்பன வரிசையில 5 எழுத்துக்களும், தாத்தி தூ தே தை பாப்பு பே பை போ நானி நே நை நோ. அதுவும் அப்புறமா கசவ வரிசையில 4 எழுத்துக்களும், காக்கு கைகோ சாசி சேசோ வாவி வைவோ. அதுவும் யகர வரிசையில ஒரு எழுத்தும், அப்புறமா குறில் எழுத்தான நோத்து. ஸோ இது மொத்தம் வந்து 42 வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அன்னிட்டு சொன்னவர் யாருன்னா நன்னூலாளர் வந்து சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்திற்கு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி தோன்றியவர் தான் வந்து இந்த நன்னூலாளர். இவர் வந்து நோத்து என்னும் உயிர்மை எழுத்துக்களையும் பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியான பூவும் அப்புறமா கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி 2ஐயும் சேர்த்து பூங்கா என்ற கலைச்சொல் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சேம் டைம் வந்து யா என்பது ஒரு வினா. ஸோ அந்த யா அப்படின்னு பயன்படுத்திட்டு வரக்கூடிய வினா வார்த்தைகளை வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்றது ஓரெழுத்து ஒரு மொழின்னு நம்மளுக்கு தெரியும், மா என்றதும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு தெரியும். இந்த 2ஐயும் சேர்த்து ஆமா என்ற கலைச்சொல் வடிவம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆமா என்றது எதை குறிக்குதுன்னா காட்டு பசுவுக்கு ஆமா என்று பெயர். ஸோ காட்டு பசுவுக்கு என்ன பெயர், ஆமா அப்படின்ட்டு பெயர். மா அண்ணா நம்மளுக்கு தெரியும் பெரிய அப்படின்றது குறிப்பிடறதுக்கு வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம். ஸோ அது வந்து மாநாடு, மாநாளம், மாநிறம் என்றதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின பெயராக நிற்கிறது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஈ அப்படின்னா ஈக்கல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஏன் அது ஈக்கல் அப்படின்னு சொல்றோம்னா ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்கிறது. நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் வந்து இல்லாதவை. ஸோ அவர் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் சொன்னாரு. அதுல வந்து ஒரு சிலது வந்து வழக்கில் இல்லாமலேயும் இருக்கு. சேம் டைம் வந்து வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து நன்னூலார் வந்து சொல்லலன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆண் என்பது வந்து ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பே என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் வந்து கரைந்து தேய்ந்தவை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எட்டத்துல போற ஒருத்தரை எப்படி கூப்பிடுவோம், ஏய் அப்படின்னு கூப்பிடுவோம். ஏய் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னவா சொல்றாங்கன்னா கூடு, பொருந்து, சேர் அப்படின்ட்டு. ஸோ என்னோட கூடு, பொருந்து, சேர் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த ஏ என்பது வந்து அந்த ஈயும் போய் ஏ என வழக்கத்துல வந்து மாறிட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அம்ப ஏவுறத வந்து என்ன சொல்லுவாங்க, அம்ப ஏவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏவுதல் அப்படின்னா அம்பு விடுதல் அப்படின்னுட்டும், ஏவும் அம்ப வந்து ஏ அப்படின்னுட்டும் மாறிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் யாருன்னா ஏவலன். அம்பு விடும் கலையை வந்து எப்படி சொன்னாங்கன்னா ஏகலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்பு விடும் கலையில வல்லவனை வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா ஏ கலைவன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏவு என்னும் சொல் வந்து ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. ஏவு என்னும் சொல் வந்து ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று. முள்ளம்பன்றியினுடைய பல
பழம்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா எய்பன்றி. முள்ளம்பன்றியின் பழம்பெயர் வந்து எய்பன்றி. அம்ப எய்பவரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா எய்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்ப விடுறவங்களுடைய மகளிர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா எய்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பை எய்பவர் எய்னியர், அவர் தம் மகளிர் வந்து எய்னியர். சங்க புலவர்கள்ல வந்து எய்னினாரும் உலர் எய்னியாரும் உலர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ரா இளங்குமரனார். இவர் வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக பணி வந்து செஞ்சிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் போன்ற நூல்களை வந்து வெளியிட்டிருக்காரு. தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா ரா இளங்குமரனார். இவருடைய சிறப்பு பெயர் தான் செந்தமிழ் அந்தனர். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படக்கூடிய ரா இளங்குமரனார் வந்து தேவநேயம் என்ற நூலை வந்து தொகுத்திருக்காரு. திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் வந்து எங்க அமைச்சாரு ரா இளங்குமரனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லூர்ல வந்து அமைச்சிருக்காரு. தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூல்ல இருந்து தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் வந்து தமிழின் தனிப்பெரும் சிறப்புகளை வந்து இயற்றிருக்காரு. அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்புன வந்து இரண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னுட்டு. இடப்பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மூக்கை இடமாக கொண்டும், இடையின மெய்யெழுத்துக்கள் வந்து கழுத்தை இடமாக கொண்டும், ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஸோ உயிரெழுத்துக்களும் இடையின மெய்யெழுத்துக்களும் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலை, வல்லினம் வந்து மார்பு, மெல்லினம் வந்து மூக்கு. அடுத்து உயிரெழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அ ஆ ஆகிய ரெண்டும் வந்து வாய் திறக்கக்கூடிய முயற்சியிலே வந்து பிறக்குது. இ ஈ ஏ ஏ ஐ வந்து பாத்தீங்கன்னா வாய் திறக்கும் முயற்சியோட நாக்கின் அடிவோரமானது மேல் பல்ல வந்து பொருந்துற முயற்சியில வந்து பிறக்குது. உ ஊ ஓ ஓ ஔ வந்து பாத்தீங்கன்னா இதழ்களை வந்து குவிப்பதால பிறக்கின்றது. மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இக்கு இங்கு வந்து நாவின் முதற் பகுதி, அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு வந்து நாவின் இடை, அன்னத்தின் இடை. இட்டு இன்னு வந்து நாவின் நுனி, அன்னத்தின் நுனி. இத்து இந்து வந்து நாக்கின் நுனி, மேல்வாய் பல்லின் அடி. ஸோ எப்பவுமே நாக்கை வந்து முதன்மையா வச்சுக்கோங்க. ஏன்னா இக்கு இங்குக்கு வந்து முதர் அடி, இடை இடை, நுனி நுனி அப்படின்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இத்து இந்துக்கு வரும்போதும் நுனி அடி அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. நுனின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அது நாக்கினுடைய நுனி, இரண்டாவது வரும்போது அது மேல்வாய் பல்லின் அடி என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பு இம்மு வந்து பாத்தீங்கன்னா மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால பிறக்கிறது. ஈ வந்து பாத்தீங்கன்னா நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால பிறக்கிறது. இல் வந்து பாத்தீங்கன்னா மேல்வாயை வந்து நாக்கின் நுனி வருடுவதால பிறக்கின்றன. இரும் இல்லும் வந்து மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் வந்து பாத்தீங்கன்னா பல்லின் அடியை வந்து நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் வந்து பாத்தீங்கன்னா மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால். ஸோ ஸ்கூலுக்கு போடக்கூடிய பள்ளிக்கூடம் அதுக்கு வரக்கூடிய இல்லு வந்து நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுது. அதே பல்லிக்கு போடக்கூடிய இல்லு வந்து பாத்தீங்கன்னா நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குது. ஸோ எது நெருங்குது எது தடவுதல் வந்தா எந்த இல்லுன்றதை பார்த்துக்கோங்க. இவ் வந்து பாத்தீங்கன்னா மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் வந்து பிறக்கிறது. இன்னு வந்து பாத்தீங்கன்னா நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால், மேல்வாயை வந்து நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் வந்து இன்னு பிறக்கின்றன. சார்பு எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் வந்து ஆயுத எழுத்து வந்து பிறக்கிறது. சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே பிறக்கிறது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து உ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் நுனி என்ன இட்டு இன்னு. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து வந்து இவ்வு. இக்கு இங்கு வந்து பாருங்க
முதல் அடி நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சி இஞ்சு இடை இடை நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு நுனி நுனி நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. ஸோ நீங்கள் இது படிக்கும்போது இக்கு இங்கன்னா முதல் அடி, இச்சி இஞ்சன்னா இடையிடை, இட்டு இன்னன்னா நுனி நுனி, இத்து இந்தன்னா நுனி பல்லின் அடி அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. பறவைகளின் ஒளிமரபு ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும். நம்மளுக்கு குயில் கூவும் அப்படின்னு தெரியும், சேவலும் கூவும். கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். தொகை மரபு மக்கள் கூட்டம், ஆநிரை ஆட்டு மந்தை. வினை மரபு சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். பால் பருகணும். சோறு உண், பூ கொய், ஆ நிறை. அடுத்து மரபு பிழையை நீக்கி எழுதுகன்னுட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. சேவல் என்ன பண்ணும்? சேவல் கூவும். சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தால் பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றால் அங்கு மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. பூவை கொய்தவுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் பறித்து, இலை பறி என்றதை தான் படிச்சிருப்போம் மேல, இங்க இருக்கு பாருங்க, பூக்கொய் இலைப்பறி. ஸோ மாவிலையை பறித்து கொண்டு வீடு திரும்பினால் அம்மா தந்த பால் என்ன பண்ணுவோம்? பால் பருகு அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீர் குடி, பால் பருகு. பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஸோ இங்க பால் கொடுத்திருப்பாங்க பாருங்க, பால் பருகு, தண்ணீர் குடி. கலைச்சொல் அறிவும் ஒலி பிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி பொனிட்டிக்ஸ். மெய்யொலி கான்சோனன்ட், மூக்கொலி நசல் கான்சோனன்ட் சவுண்ட், கல்வெட்டு எபிகிராப், உயிரொலி வவ்வல், அகராதியியல் லெக்சிகோகிராஃபி, ஒலியன் பொனிம், சித்திர எழுத்து பிக்டோகிராப். அடுத்த இயல் இரண்டாவது இயல் பார்க்க போறோம். ஓடை என்ற தலைப்பின் கீழே வாணிதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவின்கார் ஈடு செய்ய போராரோடி, நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, நெஞ்சில் ஈரம் இல்லார் ஞான நீளுழைப்பை கொடையை காட்டி, செஞ்சல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். யார் இயற்றியதுன்னா வாணிதாசன். தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் இரக்கம், முழவு இசைக்கருவி, நன்சை நீர் நிறைந்த பகுதியை தான் நன்சை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். புன்சை குறைந்த நீர் இருக்கக்கூடிய பகுதியை புன்சை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். பயிலுதல் படித்தல், ஞானம் வெட்கம், செஞ்சொல் திருந்திய சொல். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்ட்டு புகழப்படுறவங்க யாருன்னா வாணிதாசன். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திராசுலு. இவர் யாருடைய மாணவர்? வாணிதாசன் யாருடைய மாணவர்னா பாரதிதாசன் அவர்களுடைய மாணவர். வாணிதாசன் அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகள்ல வல்லவர். இவருடைய சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு பாவலர்மணி. வாணிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர் கவிஞரேறு பாவலர் மணி. பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது வழங்கியிருக்காங்க. ஸோ வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கினாங்கன்னா பிரெஞ்சு அரசு. வாணிதாசன் அவர்கள் இயற்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடுமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் போன்ற நூல்களை ஏற்றிருக்காரு. நம்மளுக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஓடை என்ற பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா தொடுவானம். ஸோ அந்த ஓடை தொடுவானமும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடை என்ற பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா தொடுவானம். தொடுவானம். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்பது ஓடை.
நன்செய் வந்து நன்மை குட்டல் செய். நீளுழைப்பு நீள் குட்டல் உழைப்பு. சீருக்கு குட்டல் ஏற்ப சீருக்கேற்ப. ஓடை குட்டல் ஆட ஓடையாட. அடுத்து கோணக்காத்து பாட்டு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி புயல்களால் தாக்கப்படும் பகுதியாகும். தமிழ்நாடு வந்து அடிக்கடி புயல்களால் பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி. முன்பு ஒரு முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து புயல் வந்து தாக்குன போது நாட்டுப்புற பாடல் வழியில் பாடப்பட்ட பாடல்களை வந்து அறிவோன்றதை கொடுத்துருக்காங்க. வெங்கம்பூர் சாமிநாதர் அவர்கள் இயற்றிய நாட்டுப்புற பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. உருமங்கட்டிய முகிலால். முகில்னா என்னது? மேகம். உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகள் எல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கி. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. மங்காத காங்கைய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாக போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடு விழுந்ததங்கே. கெடி கலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தான் நடந்த வேகமுடன் கூ வென்றார். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலேதானே. சேகாரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தான் நடந்த வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததினால் மார்க்கமான சாலையில் போன ஜனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு காலப்ப நாயகன் பட்டியிலே செத்திருந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சதே. இப்படி சேதங்களனால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்திடர் ஐயா அப்படின்னுட்டு பாடியிருக்காரு. யாருன்னா வெங்கம்பூர் சாமிநாதன். முகிலன்னா மேகம். கெடி கலங்கி என்ன மிக வருந்தி. சம்பிரமுடனா முறையாக. சேகரம்னா கூட்டம். சேகரம் கூட்டம். காங்கேய நாடு வந்து கொங்கு மண்டலத்துல 24 நாடுகள்ல ஒன்று. விண்ணம்னா சீதம். வாகு அண்ணா சரியாக. காலன் அண்ணா யமன். மெத்த அண்ணா மிகவும். அன்றைய காலகட்டத்துல பஞ்சம் ஏற்பட்ட போது அவங்களுடைய துயரங்களை பார்த்த புலவர்கள் வந்து கும்மி பாடல்களை வந்து பாடினாங்க. பேச்சு தமிழ்ல அமைந்த இவைய வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா பஞ்ச கும்மிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா பஞ்ச காலத்துல வந்து புலவர்கள் ஏற்றிருக்காங்க இல்லையா, கும்மி பாடல்களாக பாடியிருக்காங்க. அதை வந்து பஞ்ச கும்மிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. பஞ்ச கும்மிகள் அன்ற நூலை வந்து தொகுத்தவர் யாருன்னா சே ராசு. புலவர் சே ராசு வந்து பஞ்சகும்மிகளை வந்து தொகுத்திருக்காரு. அவர் தொகுத்த பஞ்சகும்மிகள்ல வெங்கம்பூர் சாமிநாதன் ஏற்றிய கோணக்காத்து பாட்டு வந்து காத்தினொன்று சிந்துல வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சேராசு தொகுத்தது பஞ்சகும்மிகள். அந்த பஞ்சகும்மிகள் அந்த நூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்தினொன்றி சிந்து. அந்த காத்தினொன்று சிந்துல இருக்கக்கூடியதுதான் வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு. வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் வந்து காலனையும் ஓட்டிவிடும். காலனா யமன். விழுந்ததங்கே. விழுந்தது குட்டல் அங்கே. செத்திறந்த. செத்து குட்டல் இறந்த. பருத்தி குட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா சவுண்ட் அப்படின்ற இடம் வந்து இருக்கு. அங்க வந்து சுகுவாமிஸ் பழங்குடியினர் வந்து வாழ்றாங்க. சுகுவாமிஸ் பழங்குடியினர் எங்க வாழ்றாங்கன்னா அமெரிக்காவில் பூஜா சவுண்ட் என்ற இடத்துல வந்து வாழ்றாங்க. அந்த சுகுவாமிஸ் பழங்குடியினர் அவர்களுடைய தலைவர் யாருன்னா சியாட்டல். அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய நறுமணம் மிகுந்த மலர்களை வந்து அவங்களுடைய சகோதரிகளாகவும் மான்
குதிரை, கழுகு இவற்றை வந்து அவங்களுடைய சகோதரர்களாகவும் கருதுறாங்க. ஸோ சுகுவாமிஸ் பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா நறுமணம் மிகுந்த மலர்களை வந்து சகோதரிகளாகவும், மான்கள், குதிரைகள், கழுகுகளை வந்து அவங்களுடைய சகோதரர்களாகவும் வந்து கருதுறாங்க. வாஷிங்டன்ல இருந்து பெருந்தலைவர் வந்து அந்த நிலங்களை வந்து வாங்க வருவாங்க. வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி வந்து இந்த கட்டுரை வந்து இருக்கும். ஸோ சுகுவாமிஸ் பழங்குடியினர் வந்து உடன் பிறந்தவர்களாக எது சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆறுகளை வந்து உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து யாரை தாயாகவும் தந்தையாகவும் கருதுறாங்கன்னா பூமியை வந்து தாயாகவும் வானத்தை வந்து தந்தையாகவும் கருதுறாங்க. அவங்க வந்து நாங்க செவ்விந்தியன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள என்னன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க செவ்விந்தியன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து எந்த இலைகளின் மனத்தை வந்து நுகர்வதை விரும்புறவங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா தேவதாரு மரத்துல இருந்து பறக்கக்கூடிய இலைகளின் மனத்தை வந்து அந்த நுகர்வது, ஸ்மெல் பண்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள் எரிந்த சாம்பலால் ஆனதாகும் அப்படின்னுட்டும், இந்த நிலமே எங்களுடைய தாயாகும் அப்படின்னுட்டும் குறிப்பிடுறாங்க. தமிழக பழங்குடிகள் என்ற நூலை அந்த கட்டுரையை வந்து ஏற்றியவர் யாருன்னா பக்தவாச்சல பாரதி. தமிழக பழங்குடிகள் என்ற கட்டுரையை வந்து ஏற்றியவர் யாருன்னா பக்தவாச்சல பாரதி. செவ்விந்தியர்கள் நிலத்தை வந்து என்னவா மதிச்சாங்க, தாயாக மதிச்சாங்க. இன்னோசை என்ன, இனிமை குட்டல் ஓசை, பால் குட்டல் ஊரும் பாலூரும். அடுத்து வெட்டுக்கிளியும் சருகு மானும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்ததுலையும் இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில் தான். எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். தமிழ்நாடு, கேரளா இந்த மாநிலங்களுடைய எல்லைக்கு அருகே தான் வந்து எல்லையில தான் வந்து பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த பகுதிகளில் வந்து காடர்கள் என்று அழைக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த பழங்குடியினர் வந்து தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மீது எல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது முக்கியம். பரம்பிக்குளம், ஆனைமலை எங்கே பார்த்தோம், தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே தான் வந்து காடர்கள் வந்து வசிச்சுட்டு வர்றாங்க. காடர்கள் என்ற பழங்குடியினர் வந்து வசிச்சுட்டு வர்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய பழங்குடி சமுதாயம் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆள் அளப்பு. ஸோ காடர்கள் பேசக்கூடிய மொழி வந்து ஆள் அளப்பு. அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் எதுவுமே வந்து அவங்க கிட்ட இல்லைன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. காடர்களுடைய கதைகளை வந்து தொகுத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். மணிஷ் சாண்டியும் மாதுரி ரமேஷும் வந்து காடர்களுடைய கதைகளை வந்து தொகுத்திருக்காங்க. அவங்க தொகுத்த இதுவை வந்து தமிழாக்கம் செஞ்சவங்க யாரு அப்படின்னா வா கீதா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன தலைப்புல வந்து தமிழாக்கம் செஞ்சிருக்காங்கன்னா யானையோடு பேசுதல் என்ற தலைப்புல வா கீதா அவர்கள் வந்து தமிழாக்கம் செய்திருக்காங்க. ஸோ மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் அவர்கள் வந்து காடர்களுடைய கதைகள் சிலவற்றை வந்து தொகுத்திருக்காங்க. அவங்க தொகுத்ததை தமிழாக்கம் வந்து வா கீதா அவர்கள் யானையோடு பேசுதல் என்ற தலைப்பில் வந்து தமிழாக்கம் வந்து செஞ்சிருக்காங்க. வினைமுற்று. வினைமுற்றுன்னா ஒரு முடியுது, படித்தான், ஆடுகிறாள் அப்படின்னா ஒரு முடிவு பெறுது இல்லையா, அப்படி முடிவு பெற்று அதை வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். வினை அன்னிட்டு எதை சொல்லுவோம்னா ஒரு செயலை தான் வந்து வினை அப்படின்ட்டு குறிப்பிடுவோம். ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஆகும். அப்போ வினைச்சொல்னா ஒரு செயலை குறிக்கிற சொல்லுதான் வந்து வினைச்சொல். வினைமுற்று கொடுத்திருக்காங்க பாருங்க. மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். ஸோ இது எல்லாமே வந்து முற்று பெற்றிருக்கு. பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு குறிப்பிடுறோம். வினைமுற்று வந்து 5 பால், 3 இடம், 3 காலம் ஆகிய அனைத்திலும் வந்து வரும். ஸோ வினைமுற்றுன்னா பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை தான் வந்து வினைமுற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்றோம். வினைமுற்று வந்து 5 பால்கள்லையும் 3 காலம் 3 இடங்கள்லையும் வந்து வரும். இந்த வினைமுற்று 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுன்னா ஒரு 6 முதன்மையானதா சொல்றாங்க. என்னன்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 வந்து முதன்மையானவை. இவை 6 வந்து வெளிப்படுமாறு அமைஞ்ச தெரிநிலை வினைமுற்று.
ஸோ செய்பவர் என்ன ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுதினாலன்னா செய்பவர் மாணவி, கருவின்னா தாளும் எழுதுகோளும் அப்படின்ட்டு. நீங்க முக்கியமா மைண்ட்ல வைக்க வேண்டியது தெரிநிலை வினைமுற்றன்னா காலம் வந்து தெரியும், அது இறந்த காலமா நிகழ்காலமா இல்ல எதிர்காலமான்றது. காலம் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சா தெரிநிலை வினைமுற்று, காலம் வந்து வெளிப்படையாக தெரியலன்னா குறிப்பு வினைமுற்று. இதை வந்து மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைம் வந்து தெரிநிலை வினைமுற்றுன்னா இந்த ஆறும் வந்து வெளிப்படையா வரும். எந்த ஆறு? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் வந்து வெளிப்படையாக வரும். அடுத்து பாருங்க குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்ன பார்த்தோம்? காலம் வந்து வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும்தான் வந்து வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஆகும். ஸோ இதுல வந்து பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றின் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. தெரிநிலை வினைமுற்று வந்து செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இது வந்து பாருங்க இந்த பெயர் சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்ன்னு பார்த்தோம் இல்லையா, பண்பு, குணம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ குறிப்பு வினைமுற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ஏதோ ஒண்ணு ஆகியவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. இந்த தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று இதை மட்டும் இல்லாம ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று என்ற பிற வகை வினைமுற்றுகள்லையும் வந்து தமிழ்ல இருக்குன்னுட்டு அதை பத்தி கொடுத்திருக்காங்க. ஏவல் வினைமுற்றுன்னா ஏவல்னா ஏவுறது, கட்டளை இடுறது. பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுறது தான் வந்து ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஏவல் வினைமுற்று வந்து ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகள்லையும் வருது என்றதை கொடுத்திருக்காங்க. எழுதுன்றது ஒருமை ஏவல் வினைமுற்று, எழுதுமின் என்றது பன்மை. இன்றைய காலகட்டத்தில் எழுதுமின் என்றதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா எழுதுங்கள் அப்படின்ட்டு பன்மையில வந்து பயன்படுத்துறது வழக்கு என்றதை கொடுத்திருக்காங்க. வேங்கோல் வினைமுற்று. ஸோ வேங்கோல் வினைமுற்று வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்கள்ல வரும் வினைமுற்று வந்து வேங்கோல் வினைமுற்று. இந்த இணைமுற்று வந்து 2 திணைகள்லையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் வந்து காட்டும் அப்படின்ட்டு இதனுடைய விகுதிகள் வந்து க, இய, இயர், அல் என வரும். ஸோ வேங்கோல் வினைமுற்று வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்கள்ல வரும். சேம் டைம் வந்து 2 திணைகள்லையும் 5 பால்களையும் 3 இடங்கள்லையும் காட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எது? வேங்கோல் வினைமுற்று. சேம் டைம் வந்து வேங்கோல் வினைமுற்றினுடைய விகுதிகள் எப்படி இருக்கும்? க, இய, இயர், அல். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. வாழ்க, க வந்திருக்கு. ஒளிக, வாலியர், இயர் வந்திருக்கு. வாரல் என்றது அல் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்தா அது வந்து வேங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று முன்னிலையில வரும். ஸோ ஏவுதல், ஒருத்தர் கட்டளை இடுறதுன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் சொல்லுவோம், அப்போ முன்னிலையில வரும். வேங்கோல் வினைமுற்று வந்து 2 திணை 5 3 இடங்கள்ல வந்து பொதுவா வந்து வரும். ஏவல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு வந்து இருக்கு. வேங்கோல் வினைமுற்றுல வந்து ஒருமை பன்மை வேறுபாடு வந்து இல்லை. ஏவல் வினைமுற்று வந்து கட்டளை பொருளை மட்டுமே வந்து உணர்த்தும், கட்டளை பொருள் மட்டும் உணர்த்தும். அதே வேங்கோல் வினைமுற்று வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஆனா வேங்கோல் வினைமுற்று கண்டிப்பா விகுதி பெற்றே வரும். வேங்கோல் வினைமுற்று நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? விகுதியை வந்து பார்த்துதான் கண்டுபிடிப்போம். அப்போ வேங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். ஏவல் வினைமுற்று வந்து விகுதி பெறலாம், பெறாமலும் வரலாம். அடுத்து தெரிந்து தெளிவோம் பாக்ஸ் ரொம்ப முக்கியம். விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வந்து வராது. விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வராது. அடுத்து இயர், அல். ஸோ 3 இது வந்து விகுதிகள் பார்த்தோம் இல்லையா, வேங்கோல் வினைமுற்று க, இய, இயர், அல். அதுல அந்த 4ல இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் வந்து இன்றைய வழக்கில் வந்து இல்லை அப்படின்னுட்டும் செய்யுள் வழக்குல மட்டும்தான் வந்து இயர், அல் உள்ளனன்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வராது. இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடர்ல வினைமுற்று எதன்னா மேய்ந்தது. இறந்த கால வினைமுற்று எதன்னா படித்தான். ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னா ஓடு.
உலக இயற்கை பாதுகாப்பு நாளாக எந்த நாள் வந்து கடைபிடிக்கிறாங்கன்னா, உலக இயற்கை பாதுகாப்பு நாள் வந்து ஜூலை 28. உலக இயற்கை பாதுகாப்பு நாள் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா ஜூலை 28. அடுத்து வந்து இது எல்லாமே பார்த்துக்கோங்க. உலக ஈர நில நாள்னா பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள்னா செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள்னா அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள்னா அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள்னா அக்டோபர் 5. தொடர் வகைகள். தொடர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருள் அடிப்படையில் 4 வகைப்படுது. ஒன்று செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி தொடர். செய்தி தொடர்னா ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் வந்து செய்தி தொடர் ஆகும். எடுத்துக்காட்டு கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது செய்தி தொடர். வினா தொடர்னா ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அமைஞ்சா அது வந்து வினா தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? விளைவு தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஏவுதல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் வந்து விளைவு தொடர். இளமையில் கல் அப்படின்னா ஏவரும் செய்யன்னு சொல்றோம், அப்போ வந்து ஏவல். உன் திருக்குறள் நூலை தருக என்றது வேண்டுதல். உன் திருக்குறள் நூலை தருகன்றது வேண்டுதல். உழவு தொழில் வாழ்கன்றது வாழ்த்துதல். கல்லாமை ஒழிக அப்படின்றது வைதல். அடுத்து உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் வந்து ஊவகை. ஊவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு. ஊவகை என்ன? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாலும் அழுகையாலும் அவலத்தாலும் அச்சத்தாலும் வியப்பாலும் வந்து முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் தான் வந்து உணர்ச்சி தொடர். அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் என்றது ஊவகை, மகிழ்ச்சி. புலி வருகிறது என்றது அச்சம், பயப்படுவோம் இல்லையா? பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே என்றது ஒரு அவலம். மலையின் உயரம்தான் என்ன என்றது வியப்பு. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்றது செய்தி தொடர். கடமையை செய் என்றது விளைவு தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைத்தான் என்ன என்றது உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் என்பது வினா தொடர். அடுத்து இந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க, உரிய வினைமுற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புகன்னுட்டு நீங்க வந்து அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸி தான். வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. நடக்கிறது என்றது நட, போனான் என்றது போ, சென்றனர் என்றது செல், உறங்கினான் அண்ணா உறங்கு, வாலியன்னா வாள், பேசினாலுக்கு என்ன வேர் சொல் வரும்? பேசு. வருக வா, தருகின்றார் தா, பயின்றால் பயில், கேட்டார் கேள். ஸோ இதெல்லாம் வேர் சொற்களா வரும். நீங்க ட்ரை பண்ணி அதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வேர் சொல்லும் கேட்குறாங்க எக்ஸாம்ல, பார்த்துக்கோங்க, தெளிவா பார்த்துக்கோங்க. கட்டளை ஏறுற மாதிரி வரணும், ஏவுற மாதிரி இருக்கணும். வேர் சொல்லனா நடக்க நட அப்படின்னு இப்போ குழந்தைகிட்ட அது கண்டிப்பா அது நடந்தே ஆகணும்னு என்ன சொல்லுவோம்? நட. போங்கன்னு சொல்றதுக்கு கட்டளையிட்டா போன்னு சொல்லுவோம். சென்றனர் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கட்டளை இடுற மாதிரி வர்றது தான் வந்து வேர்ச்சொல். கலைச்சொல் அறிவும். பழங்குடியினர் என்ன? ட்ரைப். சமவெளி என்ன? பிளெயின். பள்ளத்தாக்கு என்ன? வேலி. புதர் என்ன? திக்கட். மலைமுகுடு என்ன? ரிட்ஜ். வெட்டிக்கிளி வந்து லொக்கஸ்ட். சிறுத்தை வந்து லியோபோர்ட். மொட்டு வந்து பட். நீதி நூல் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஒரு வாழ்வியல் நூல் அப்படின்ட்டு எதை சொல்றாங்க? திருக்குறளை தான் வந்து சொல்றாங்க. திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எதுன்னா திருவள்ளுவ மாலை. நடுவு நிலைமை அந்த அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுத்திருக்காங்க. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்காரன்னா நடுவு நிலைமை இருக்கிறாங்க அப்படின்னுட்டும், தகவிலாரன்னா நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்களுடைய புகழாலும் பழியாலும் தான் வந்து அறியப்படுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால், கோடாமை சான்றோருக்கு அணி. ஸோ இந்த குறள்ல வந்து என்ன அணி பயின்று வந்திருக்கன்னா ஊமை அணி. ஊமை அணின்னு எப்போ சொல்லுவோம்? போல, புரிய, அன்ன, இன்ன, அற்று, இற்று போன்ற வார்த்தைகள், ஊம உருவுகள் வந்து வெளிப்படையா வந்தா அது ஊமை அணின்னு சொல்லுவோம். இதுல வந்து கோல் போல் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ போலன்றது வெளிப்படையாக வந்ததால ஊமை அணி. ஸோ இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சான்றோர் அண்ணா இந்த நல்ல ஒழுக்க நெறிகள் எல்லாமே கடைபிடிக்கிறவங்களை வந்து சான்றோர் அப்படின்னு சொல்லுவோம். சான்றோரை வந்து எப்படி இது பண்ணுவாங்க, எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம துலாக்கோல் வெயிட் செக் பண்ற அந்த தராசு வந்து இருக்கு இல்லையா, அது எப்படி சமமா இருக்கு, அது போல வந்து நடுவு நிலைமையோட இருக்கிற செயல்படுறது தான் வந்து சான்றோர்களுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால், கோடாமை சான்றோருக்கு அணி. கூடா ஒழுக்கம்.
வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தொற்று. மனதை அடக்க வல்லமை இல்லாதவங்க மேற்கொண்ட வலிய தவக்கோலம் எப்படின்னா புலியின் தோலை போத்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்தது போன்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா இல்பொருள் ஊமை அணி. ஏன்னா புலி பசு புலியின் தோலை அது போத்திக்கு போறதும் இல்லை. ஸோ அதனால இல்லாத ஒன்ன சொன்னா அது இல்பொருள் ஊமை அணி. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல். கனை என்றது இங்க எதை குறிக்குதுன்னா அம்பை குறிக்குது. அம்பு கொடியதுதான். யாழ்கோடு செவ்விது ஆங்க நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. யாழ் எப்படி இருக்கும்? வளைந்து இருக்கும். வளைந்து இருந்தாலும் யாழ் கொம்பு நம்மளுக்கு இனிமையான ஒரு இசையை கொடுக்கும் இல்லையா? ஸோ இனிமையை தருகிறது. அது போல மக்களுடைய பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாம செயல்களால உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க செவ்விது என்றது இனிமையை குறிக்குது. கனை அண்ணா அம்பு. கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் குழல். கல்லாமை உலர் என்னும் மாத்திரியர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாதவர்கள் பயனில்லாத கலர் நிலம் போன்றவங்க. அவங்க உயிரோடு இருக்கிறாங்க என்பது தவிர அவங்களால வேற எந்த பயனும் இல்லைன்றத சொல்றாங்க. உலர் என்னும் மாத்திரியர் அல்லால் இருக்காங்க. உலரன்னா உயிரோடு இருக்காங்க அப்படின்றது அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். யார் உயிரோட இருக்காங்க அதை தவிர இல்லைன்னு சொல்றாங்க? கல்லாதவர்களை சொல்றாங்க. கலரணையர் கல்லாதவர். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவர்களும் கல்லாதவருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டிற்கு இணையானதுன்றதை குறிப்பிடுறாங்க. குற்றம் கடிதல் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஸோ போலன்ற ஊம உருவு வந்திருக்கிறதால இது ஊமை அணி. பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில வைக்கப்பட்ட வைக்கோர் போர் போல அழிந்து விடும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. ஸோ நம்ம மற்றவங்களை கை காட்டி அது தப்பு இது தப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய தப்பை நீக்கணும். தன் குற்றம் நீங்கி ஸோ நம்மளுடைய குற்றத்தை நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இடனறிதல் தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. பொருத்தமான இடத்தை அறியாம எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. கடலோடா கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. பிரிதி மொழிதல் அணி. ஸோ இது இந்த குறள்ல எந்த அணி இடம் பெற்றிருக்கன்னா பிரிது மொழிதல் அணி. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடல்ல ஓட இயலாது. அதே கடல்ல ஓடக்கூடிய கப்பல் தரையில ஓட முடியாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட வேண்டும். ஸோ கடலோடா கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து பிரிதுமொழி அணி இடம்பெற்றிருக்கு. பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். முப்பால் என்னென்னு பாத்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம். அறத்துப்பால்ல என்னென்ன இயல்கள் இருக்குன்னா 4 இயல்கள் இருக்கு. அது பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல். பொருட்பால்ல 3 இயல்கள் இருக்கு. அரசியல் அமைச்சியல் ஒளிபியல். இன்பத்துப்பால்ல 2 இயல்கள் இருக்கு. களவியல் கற்பியல். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர். வல்லுருவம் வன்மை குட்டல் உருவம். நெடுமை குட்டல் தேர் நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி ஊமை அணி. ஸோ போலன்ற ஊம உருவு அந்த குரல்ல இடம்பெற்றிருக்கும். அதனால ஊமை அணி. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலைத்து. ஸோ இது பிரிதி மொழிதல் அணி என்றதை பார்த்திருப்போம். அடுத்த இயல் 3வது
நோயும் மருந்தும் என்ற தலைப்பின் கீழே நீலகேசி பாடல்களை வந்து கொடுத்திருக்காங்க. தீர்வனவும் தீராதிருத்தனவும் செய்மருந்தின் பூர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பேத்தற்கு அரும்பினித்தாம் இவை அப்பினி தீர்த்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்த்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேத்த பிணியுள் பிறவார் பெருந்தின்பமுற்றே பெரிதின்பமுற்றே. சொல்லும் பொருளும் தீர்வன நீங்குபவை உபசமம் அடங்கியிருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய பேத்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பிணி துன்பம் போர்த்தல் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார். ஸோ நீலகேசி பாடல்கள் என்ன சொல்லுது? நோயின் தன்மையை பற்றி யார் வினாவினாலும் அது மூன்று வகைப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல ஒன்று. ஸோ இதுல என்ன கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது அப்படின்னா சமண சமய கருத்துக்களை நீலகேசி பாடல்கள் வாதங்களின் அடிப்படையில விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக நீலகேசியில எத்தனை சருக்கங்கள் இருக்குன்னா 10 சருக்கங்கள் இருக்கு. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூல் எதுன்னா நீலகேசி. இதனுடைய ஆசிரியர் யார் என அறியப்படவில்லை. தருவுரை சருக்கம் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கன்னா நீலகேசி சிறுங்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. தரும உரை சருக்கு எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கன்னா நீலகேசி காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல். பிணி நோய். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவையுண்டார் இவை குட்டல் உண்டார் தாம் குட்டல் இனி தாமினி. வருமுன் காப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கவிமணி தேசிக விநாயகனார் இயற்றிய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு. நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலான் ஓடி போவானே. காலானா யமன். ஸோ மார்னிங்கும் ஈவினிங்கும் வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா யமன் நம்மளை காலை தொட்டு கும்பிட்டு போயிடுவாராம். கூலையே நீ குடித்தாலும் குடித்த பிறகு குடியப்பா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயே. திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா. 100 வயதும் தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே. வருமுன் நோயை காப்பாயே. வையம் புகழ வாழ்வாயே அப்படின்ற பாடல் வரிகளை ஏற்றியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். நித்தம் நித்தம் நாள்தோறும். மட்டு அளவு. சுண்ட நங்கு. வையம் உலகம். பேணுவையேல் பாதுகாத்தல். திட்டு முட்டு தடுமாற்றம். கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா தேசிக விநாயகனார். இவர் எங்கு பிறந்தாருன்னா குமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்துல தேரூர்ல பிறந்தாரு. இவர் ஆசிரியராக எத்தனை வருஷம் வேலை பார்த்தாருன்னா 36 வருஷம். ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட கவிதை நூல்களை ஏற்றியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். உமர் கயாம் பாடல்கள்ல மொழிபெயர்ப்பு பண்ணவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். மலரும் மாலை என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். நலம் எல்லாம் நலம் குட்டல் எல்லாம். இடம் குட்டல் எங்கும் இடமெங்கும். தமிழர் மருத்துவம் நேர்காணல். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. உடம்புக்கு மருந்தே தேவையில்லையா. எப்போ தேவையில்லைன்னா நம்ம சாப்பிட்டது எல்லாமே டைஜஷன் ஆன பிறகு சாப்பிட்றோம் அப்படின்னா மருந்தே தேவையில்லைன்றதை சொல்லியிருக்காங்க. தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்கள்கிட்ட உரையாடி இருக்காங்க. அந்த உரையாடல் தான் இங்க கொடுத்திருக்காங்க. தொடக்க காலத்துல மனிதர்கள் அவங்களுக்கு நோய் வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா தாவரங்களுடைய வேர் பட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க.
பழந்தமிழர்கள் வந்து மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வந்து வளப்படுத்தி உள்ளத்தை வந்து சீராக்கக்கூடிய யோகம் முதலிய கலைகளையும் வந்து தெரிஞ்சிருந்தாங்கன்றதை குறிப்பிடுறாங்க. தமிழர்கள் தத்துவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்கியம், ஆசீவகம் போன்றவை வந்து உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை வந்து கண்டறிஞ்சு உடல்ல வந்து ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை வந்து விளக்கின அப்படின்றத கொடுத்திருக்காங்க. தமிழர் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கூறாக இருந்திருக்கு. நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருந்தாகவும், பண்பாடு சார்ந்த மருந்தாகவும் வந்து தமிழர்களுடைய மருத்துவம் வந்து விரிந்திருந்தது அப்படின்றத விரிந்து இருந்தது என்றதை குறிப்பிடுறாங்க. உடம்பு வந்து ஓவர் வெயிட் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா வாழ்வியல் நோய்கள்ன்ட்டு எதை சொல்றாங்கன்னா சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பை வந்து சொல்றாங்க. இதை வந்து இது மேக்சிமம் எதனால வரும் அப்படின்னா உடம்பு வந்து ஓவர் வெயிட் கூடுறப்பவும் வந்து இது வந்து வரும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் போன்றவையெல்லாம் வந்து கூட்டா சேர்ந்து மேற்கொண்டு நம்ம வந்து உடம்பை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாறை அப்படின்ட்டு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல நோய் வருதுன்னா வேறு, தலை அதெல்லாம் வந்து பயன்படுத்தி அந்த நோயை தீக்க வந்து முயற்சி பண்ணணும். அப்படியும் ஆகலைன்னா ஒரு சில உலோகங்கள் அதை தான் வந்து பற்ப செந்தூரம் பாறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்தி மருத்துவம் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாறை அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா சித்தர்கள். உலோகங்களையும் பாஷாணங்களையும் வந்து சித்த மருந்துகளாக வந்து முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உணவின் நீச்சியாக இருக்கிறது எதுன்னா மருந்து தான். மருந்து என்பதே உணவின் நீச்சி. இப்போ நம்ம சாப்பிட்றோம்னா அதனுடைய நீச்சி என்னன்னா மருந்து. அந்த நம்ம சாப்பிட்ற உணவே வந்து நம்மளுக்கு மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது. தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனித்துவமான பார்வை. நம்மளுடைய சூழலுக்கு இசைந்த மருத்துவம் வந்து தமிழர்கள் வந்து பின்பற்றிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு வந்து சிதைக்காது, வாழ்வியலையும் சொல்கிறது அன்ட்டு நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை சிறப்பை வந்து சொல்றாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி திருக்குறள். நோய் வந்து அதிகமாயிட்டு இன்றைய காலகட்டத்தில் எதனாலன்னா இயற்கையை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம், உணவு வந்து மாறிட்டு, நிறைய மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம் அதிகம், சேம் டைம் வந்து நிலங்களுக்கு வந்து உரங்களும் பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்துறதால நம்ம சாப்பிட்ற உணவுலையும் வந்து நச்சு கலந்துருக்கு. அதெல்லாமே வந்து ரீசன்ன்றதை சொல்றாங்க. எடை வந்து அதிகரிக்கிறதால நம்மளுக்கு வந்து சர்க்கரை நோயும் வந்து ரத்த கொதிப்பும் வரும்னா கண்டிப்பா நம்ம உடம்பு குறைச்சிதான் ஆகணும் அப்படின்னுட்டும் குறிப்பிடுறாங்க. நடைமுறையில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். ஸோ சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள். சமையல் அறையில செலவிடக்கூடிய நேரத்தை வந்து எப்படி செலவிடணும்னு சொல்றாங்க? நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சமையல் அறையில் செலவிடும் நேரம் வந்து நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம். காலை உணவாக எதெல்லாம் சாப்பிடலாம்னா கொய்யாப்பழம், இலந்தை பழம், நாவல், பப்பாளி, நெல்லிக்காய், வாழைப்பழங்கள் எல்லாம் வந்து காலை உணவுக்கு முன்னாடி சாப்பிடலான்னுட்டு குறிப்பிடுறாங்க. வருமுன் காக்கும் வாழ்க்கையை வந்து வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் இது ரொம்பவே அவசியம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு வந்து தாவரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீச்சியாக உள்ளது. உடல் எடை அதிகரிக்கதால ஏற்படும் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையலறையில் செலவிடும் நேரத்தை வந்து நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் ஆகும்.
தலைக்குள் ஒரு உலகம். ஸோ நம்ம மனிதர்களுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா செல்களின் எண்ணிக்கை, ஸோ அந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் கணக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் வந்து அந்த மூளைக்குள்ளே இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நியூரான்களின் வலைப்பின்னல் தான் வந்து ஒருவருடைய புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாமே. ஸோ ஒருவருடைய புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு எல்லாமே எதுன்னா நியூரான்களின் வலை பின்னல் தான். மூளை வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து முளைக்குதுன்னா முதுகு தண்டுல இருந்து தான் வந்து முளைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மூளைய வந்து உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. மூக்கு, கண் இதனுடைய முடிவுகளை வந்து எது பார்த்துக்கோன்னா முன்மூளை வந்து பார்த்துக்கும். உடம்பில் உள்ள சிறுமூளை தான் வந்து நம்ம உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துது. ஸோ உடலின் அசைவுகளையும் உணர்ச்சியின் வளர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவது எதுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய சிறுமூளை. மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மில்லிகிராம் வந்து குருதி தேவைப்படுதுன்னா 800 மில்லிகிராம் குருதி வந்து தேவைப்படுது. மூளை வந்து பார்த்தீங்கன்னா உடம்பின் எடையில வந்து 50ல் 1 பங்கு தான் இருக்கும். ஸோ நம்ம உடம்பின் எடையில வந்து 50ல் 1 பங்கு தான் வந்து மூளை வந்து இருக்கும். பட் அதற்குடைய ரத்த தேவை வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 1 பாகம் வந்து ரத்த தேவை மூளைக்கு வந்து தேவைப்படுது. குருதி என்ன ரத்தங்க, குருதியோட்டம் வந்து மூளைக்கு எப்போதுமே வந்து இருந்துட்டே இருக்கணும். நம்ம கையை ஆட்டுறது, பரதநாட்டியம் ஆடுறது, மூக்க தொடுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம் உடலின் நிறைய பாகங்களை நம்ம விருப்பத்தின்படி செயல்படுத்துகிறோம். அது போல் இந்த கையை ஆட்டுறது, பரதநாட்டியம் ஆடுறது, மூக்க தொடுறது இவையெல்லாம் வந்து மேலிடத்திலிருந்து ஆணை வந்து செயல்படும் செய்கைகள். அதே வந்து தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்ட உடனே கையை எடுக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டினுடைய குறுக்கு இணைப்புகள் இருந்தாலே போதும் என்றத சொல்றாங்க. கண்களை திருப்பும் போதும் தலையை திரும்பும் போதும் கண்களை வந்து நம்ம ஒரு பக்கமா நிலை நிறுத்துவோம் இல்லையா, அதை வந்து மூளை தான் வந்து பார்த்து கொள்கிறது அப்படின்னுட்டும். ஏப்பம் விடுறது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இதையெல்லாம் வந்து மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும் என்றத சொல்றாங்க. ஸோ கண்களை வந்து இப்போ நம்ம தலையை திருப்பினாலும் நம்ம பார்வையை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம மூளை வந்து தீர்மானிக்கும். பட் தும்புறது, வாந்தி பண்றது இதெல்லாம் வந்து முதுகெலும்பு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து நம்மளுடைய வலப்பக்க செய்திகள் வந்து நம்மளுடைய இடப்பக்க மூளையில வந்து சேவ் ஆகும் அப்படின்னுட்டு இடப்பக்க செய்திகள் வந்து வடப்பக்க மூளைக்கு வந்து செல்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. வலது கைக்காரர்கள் மேக்சிமம் வந்து நம்ம எல்லாமே வந்து வலது கைக்காரர்களா இருப்போம். அப்போ வந்து இடது பகுதியினுடைய மூளை ஆக்கிரமிப்பு வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இடது பாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறது, எழுதுறது, கணக்கிறது, தர்க்க ரீதியில சிந்திக்கிறது இது எல்லாமே வந்து இடது பாதி அப்படின்னு சொல்றாங்க. இடது பாதின்னா இடது மூளை வந்து அப்போ வலது கைக்காரர்களுடைய இடது மூளை நிறைய செயல்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா பேசுறது, எழுதுறது, கணக்கிறது, தர்க்க ரீதியில சிந்திக்கலாம் வந்து இடது மூளை உதவுது அப்படின்னுட்டும். அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது இவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது. மொழி அறிவு கூட இடது பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. மொழி அறிவு எந்த பகுதி மூளையிலன்னா இடது பகுதி. இடது பாதி வந்து அண்ணன் அப்படின்னா வலது பாதி தம்பி அப்படின்னு சொல்றாங்க. வலது பாதி ஆக்கிரமிப்பு உடையவங்க கவிதை எழுதுறது, படம் போடுறது, நடனம் ஆடுறது, நடிப்பது போன்ற கலை தொடர்பான எல்லாமே வந்து வலது பாதி மூளை தான் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வலது பாதி வந்து சரியில்லைன்னா வீட்டுக்கு போக கூட வரி தெரியாமல் திண்டாடுவோம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ மொழி அறிவுன்னா இடது பகுதி, வீட்டுக்கு போக வழி தெரியணும்னா மொழி அறிவுன்னா இடது பகுதி, வீட்டுக்கு போக வழி தெரியணும்னா வலது பாதி. ஸோ வலது பகுதி மூளையை வந்து குறிப்பிடுறாங்க. இடதும் வலதும் வந்து சரியான அளவுல கலந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இதுல இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கிறவங்க வந்து நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசை கருவிகளை கையாள்பவர்கள் அப்படின்னுட்டு. இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கிறவங்க ஸோ மூளையை வந்து சொல்றாங்க பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர் வந்து இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எங்கன்னா மூளை உடல் ரெண்டுமே இணைந்து செயல்படுறதால வெளிப்படுவது எதுன்னா உணர்ச்சிகள்.
ஒரு சிலர் வந்து மறந்துட்டு மறதி அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மறதி என்றது எப்படி ஏற்படுதுன்னா, சில நினைவுகள் வந்து மற்ற நினைவுகளோட குறுக்கிட்டு அவற்றை அழிக்கிறதால தான் வந்து மறதி ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூளைக்கு வந்து செய்திகள் எப்படி எல்லாம் போகுதுன்னா, நம்ம கண்ணால பாக்குறதாலையும் காதால ஒரு சில விஷயம் கேட்கறதாலையும் நம்ம தொண்டையை வச்சு நம்ம பேசுவோம் இல்லையா, அது மூலயமா வந்து மூளைக்கு வந்து செய்திகள் போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷனுடைய மனநிலை வந்து எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்கும்னா 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம எல்லாருடைய மனநிலையும் வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. சராசரி மனிதன் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல எத்தனை வருஷம் தூங்குவாங்கன்னா 20 வருஷம் தூங்குவாங்க. எவ்வளவு கனவுகள் காண்பாங்கன்னா 3 லட்சம் கனவுகள் வந்து காண்பாங்க. மொழியை வந்து இலக்கண விதிப்படி பேசுறதும் மனிதனுக்கே உண்டான தனிப்பட்ட திறமை அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுக்கே உண்டான தனிப்பட்ட திறமை என்னன்னா மொழியை வந்து இலக்கண விதிப்படி பேசுறது. கற்க கற்க வந்து நம்மளுடைய நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் வந்து அதிகமாயிட்டே போகும். அதனால வந்து மூளையின் எடை வந்து கொஞ்சம் கூடும். அதில் உள்ள புரோட்டீன் அளவும் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படிக்க படிக்க என்ன ஆகும், நியூரான்களினுடைய இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகும், மூளையினுடைய எடை வந்து கொஞ்சம் கூடும், சேம் டைம் வந்து புரோட்டீன் அளவும் வந்து அதிகரிக்கும். சுஜாதாவின் இயற்பெயர், இந்த படத்தில் இருக்கிறவர் தான் சுஜாதா. அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன். இவர் வந்து அறிவியல், புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனம் போன்ற பல துறைகளில் வந்து பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியிலையும் வந்து முக்கிய பங்காற்றியிருக்காரு. மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியிலையும் வந்து சுஜாதா என்கிற ரங்கராஜன் வந்து முக்கிய பணி ஆற்றியிருக்காரு. என் இன்னிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தூண்டில் மீன்கள் இல்ல தூண்டில் கதைகள், தூண்டில் கதைகள் போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னா ரங்கராஜன். தலைமை செயலகம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா ரங்கராஜன். தலைமை செயலகம் என்ற நூலை இயற்றியவர் ரங்கராஜன். எச்சம், எச்சம்னா எஞ்சி நிற்கும் சொல்லதான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை வந்து பார்க்கும்போது படித்தான் என்றது முற்று பெறுது, அதனால அது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். படித்த, படித்து ஆகிய சொற்கள் வந்து முற்று பெறல. இவ்வாறு முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லுதான் வந்து எச்சம் எனப்படும். எச்சம் வந்து 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், வினையச்சம். பெயரெச்சம் வந்து பாருங்க, இப்போ மேலேயே வந்து படித்த அப்படின்னு இருக்கு. இப்போ படித்த பின்னாடி வந்து ஒரு பெயர் சொல்ல போட்டா அது வந்து முற்று பெறும். படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்த மாணவி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு. ஸோ இப்படி சொல்லும் போது ஒரு பெயர் சொல்லோட ஒன்று சேருது இல்லையா, அதுதான் படித்த மாணவன், படித்த பள்ளி. ஸோ படித்த என்ற எச்ச சொல்லுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்து கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் வந்து 3 காலத்திலையும் வரும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பண்ணிட்டு 3 காலத்திலையும் வரும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்துக்கோங்க. பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். பெயரெச்சத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். ஸோ ஆல்ரெடி தெரிநிலை குறிப்புன்னு பார்த்துருக்கோம். காலம் வெளிப்படையா தெரிஞ்சா அது வந்து தெரிநிலை. காலம் வந்து வெளிப்படையாக தெரியாம வந்துச்சுன்னா அது குறிப்பு அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி இயல்ல வந்து பார்த்தப்ப இலக்கண பகுதியில வந்து பார்த்திருப்போம். அதே தான் இங்கேயும். எழுதிய கடிதம், எழுதிய சவுண்ட்ல முடிஞ்சா அது வந்து பெயரெச்சம். ஸோ பாடிய, ஸோ இதுக்கு முன்னாடி எழுதிய, பாடிய, செய்த சவுண்ட்ல வந்து முடிஞ்சா வந்து பெயரெச்சம். சேம் டைம் வந்து நீங்க 100% கன்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த எச்சத்துக்கு பின்னாடி ஒரு பெயரை வந்து போட்டு பாருங்க. மாணவன், படித்த கலா, படித்த பையன் அப்படின்னு முடிஞ்சா அது வந்து ஒரு பெயரை கொண்டுதான் மேக்சிமம் முடியும். சேம் டைம் வந்து ஹிண்ட்டுக்காக சொல்றேன், என்ற சவுண்ட்ல வந்து முடியும். பாடிய, செய்த, எழுதிய அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரெச்சம். எழுதிய கடிதம், ஸோ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் வந்து தெரிநிலை பெயரெச்சம். இங்க செயல் என்ன, எழுதியிருக்காங்க. காலம் என்ன, எழுதிய கடிதம் என்றப்போ இறந்த காலம், கடிதத்தை எழுதிட்டா, இறந்த காலமும் வந்து வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். சிறிய கடிதம், இங்க கடிதம் வந்து எப்படி இருக்கு, சிறிய. ஸோ பண்புனை மட்டும்தான் காட்டுது. அந்த கடிதம் வந்து இருக்கு, அது எப்படி இருக்குன்னா சின்னதா இருக்கு. அப்போ பண்பை மட்டும் குறிப்பாக வந்து அறிய முடியுது. செயலையும் காலத்தையும் வந்து தெளிவாக காட்டாம பண்புனை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் வந்து குறிப்பு பெயரெச்சம். வினையச்சம், வினையச்சம்னா தூ அல்லது சவுண்ட்ல வந்து முடியும். எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, படித்து முடித்தான், படித்து ஊல வந்து முடியுது.
ஸோ படித்து வியந்தான். சேம் டைம் வந்து அந்த வினையச்சத்துக்கு அடுத்து அந்த எச்சத்துக்கு அடுத்து ஒரு வினை தான் வரும். முடித்தான், வியந்தான், படித்தான், செய்தான் அப்படின்றதெல்லாம் ஒரு செயல். அது ஒரு செயலை கொண்டு முடிஞ்சா அதை வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். வினையச்சத்தையும் வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். தெரிநிலை வினையச்சம்னா காலம் வெளிப்படையாக காட்டும். குறிப்பு வினையச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஸோ எழுதி வந்தான், இதுல வந்து பாருங்க, எழுதி வந்தான் செயலையும் காலத்தையும், எழுதி வந்துட்டான் இறந்த காலத்தை வந்து காட்டுது. அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம். மெல்ல வந்தான், வந்திருக்கான், எப்படி வந்தான்? மெல்லமா வந்தான். அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம். முற்றெச்சம். முற்றெச்சம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளி படித்தனல். படித்தனல் என்பதனுடைய பொருள் வந்து படித்தால் என்றது தான் அதனுடைய பொருள். அப்போ வள்ளி படித்தால்னா அது வந்து வினைமுற்று. ஆனா முற்றெச்சம்னு எதை சொல்லுவோம்னா வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இங்க வந்து வள்ளி படித்தால் மகிழ்ந்தாள். இந்த படித்தால் மகிழ்ந்தாள் அப்படின்னு எழுத மாட்டோம் இல்லையா? அப்போ வந்து இதுல வந்து படித்தனல் என்ற சொல் வந்து படித்து என்ற வினையச்ச பொருளை தருகிறது. வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்ற அந்த படித்தனல் என்றது படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதுதான் வந்து முற்றெச்சம். ஸோ வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் என்றது அந்த படித்தனல் என்றது படித்து என்ற ஒரு எச்ச பொருளை தந்து மகிழ்ந்தாள் என்று ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சா அது வந்து முற்றெச்சம். வந்த மாணவன், வந்த சோ சவுண்ட்ல முடிஞ்சா அது வந்து பெயரெச்சம். வந்த மாடு பெயரெச்சம். வரைந்து வந்தான், வரைந்து முடித்தான் என்றது வினையச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் வந்து எச்சம். பெயரெச்சம் கீழே இருக்கிறதுல எதுன்னு கேட்டிருக்காங்க, பார்த்த. குறிப்பு வினையச்சம் வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. நடந்து என்றது வினையச்சம். தூ ஊ சவுண்ட்ல முடிஞ்சிருக்கா, அப்போ வினையச்சம். பேசிய என்றது பெயரெச்சம். ஆ சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். எடுத்து உண்டான். எடுத்தானா எடுத்தான் அப்படின்னு வரும். பட் முற்றெச்சத்துல அது வந்து எச்ச பொருளை தரும். எடுத்து உண்டான் முற்றெச்சம். பெரியன்றது குறிப்பு பெயரெச்சம். பெயரெச்சம் வினையச்சத்தை வந்து வகைப்படுத்துகன்றது சொல்லியிருக்காங்க பாருங்க. நல்லன்றது பெயரெச்சம். படுத்து வந்து வினையச்சம். பாய்ந்து வினையச்சம். எரிந்த பெயரெச்சம். கடந்து வினையச்சம். வீழ்ந்த வந்து பெயரெச்சம். மாட்டிய பெயரெச்சம். பிடித்து என்றது வினையச்சம். அழைத்த என்றது பெயரெச்சம். பார்த்து என்றது வினையச்சம். ஊமை தொடர்கள். மடை திறந்த வெள்ளம் போலன்னா தடையின்றி மிகுதியாக. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்றது வெளிப்படத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்றது எதிர்பாரா நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல என்றது எளிதில் மனதில் பதித்தல். விழலுக்கு இறைத்த நீர் போல என்றது பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்றது ஒற்றுமை இன்மை. ஊமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. ஸோ திருக்குறள் அப்துல் கலாம் அவர்கள் எல்லாம் அவங்களுடைய புகழ் வந்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல வந்து இருக்கு அப்படின்ட்டு. வேலியே பயிரை மேய்ந்தது போல. ஸோ பாதுகாப்புக்குன்னு ஒருத்தர் போட்டால் அவங்களே வந்து காலி பண்ணிடுது. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழமே நல்லா ஸ்வீட்டு தான், அது பாலில் போட்டு இன்னும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா, அந்த பொருளில் வரும். உடலும் உயிரும் போல. நானும் என் தோழியும் உடலும் உயிரும் போல வந்து இருக்கும் அப்படின்ட்டு. கிணற்று தவளை போல. அந்த கிணற்றுக்குள்ளேயே அதுவே கதி அண்ணிட்டு இருக்கிறது. கிணற்று தவளை போல. சோ உங்களுக்கு தெரிந்த தொடர்களை எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. நோய் என்ன டிசீஸ், மூலிகை என்ன ஹெர்ப்ஸ், சிறுதானியங்கள் வந்து மில்லட்ஸ், பட்டய கணக்கர் வந்து ஆடிட்டர், பக்க விளைவு வந்து சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறி வந்து ஆன்டிபயோட்டிக், மரபணு வந்து ஜீன், ஒவ்வாமை வந்து அலர்ஜி. அவ்வளோதாங்க. இதோட வந்து 3 இயல் வந்து முடியுது. தேங்க்யூ.